என் பேர் தமிழரசி. நான் பெரம்பலூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து குடியால் தான் வயிற்றெல்லாம் புண்ணாகி அவர் குடிக்கு அடிக்ட் ஆகி செத்து போனார். நான் வந்து சின்ன சின்ன வயசு பொண்ணு தான். என் வயசு வந்து இப்போ 27 வயசு தான் ஆகுது. இன்றைக்கி என்னோட 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ரொம்ப நான் சிரமத்தை அனுபவிக்கிறேன். ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். இது எதனால அப்படின்னா இந்த குடியால் மட்டும்தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த இந்த அரசாங்கத்துக்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா, இனிமேல் நீங்கள் வந்தீங்க, ஆட்சி ஆள்றீங்க அப்படின்னா, எங்களுக்கான இந்த குடிய மட்டும் நீக்கி விடுங்க. எங்களுக்காக நீங்க அதிகம் விலைவாசிகள குறைக்க தேவையில்ல. எந்த ஒரு விஷயங்களும் நீங்க அதிகம் பண்ண தேவையில்ல. ஆனா, நாங்க கேட்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த குடி. அத மட்டுமாவது உதவி செய்யுங்க. இழுத்து மூடுங்க. என்ன மாதிரி சில பெண்கள் ஆகக்கூடாது. அதுக்காக தான் நான் இத பேசுறேன். ஏன்னா, நான் 2 பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு எண்ணெய் தொழில் எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா வித்து அத வச்சு தான் நான் பொழைச்சிட்டு இருக்கேன். அப்ப இந்த 2 பிள்ளைங்கள வச்சுட்டு ஒரு கணவன் இல்லாம ஒரு பொண்ணு வாழ்றது மிகப்பெரிய கடினமா இருக்கு. அதனால இந்த அரசாங்கத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யார் ஆட்சி ஆளுனாலும் எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. நல்லபடியாக வந்துட்டு இந்த எப்படி சொல்றதுன்னா, மக்கள இந்த விலைவாசிகளோ, இல்ல குடிகளோ இதெல்லாம் நீங்க இந்த டான்ஸ்மார்க் கடைய மூட வேண்டும். அதுதான் நாங்க முதல் குறிக்கோளே நான் வைக்கிறோம். விஜய் வரலாம். யாரு வேணா வரட்டும். எங்களுக்கு அத பத்திலாம் எங்களுக்கு எந்த இது இல்ல. புதுசா கூட ஆட்சி ஆளட்டும். நாங்க அத பத்திலாம் எந்த இதுவும் சொல்ல வரல. இந்த டான்ஸ்மார்க் கடைய கண்டிப்பாக இழுத்து மூடணும். அதுதான் என்னோட குறிக்கோள்.